திருமாவை தெருவில் இழுத்துவிடும் ஆதவ் அர்ஜுன். இரண்டாக உடையும் விசிக. இருக்கிறதா எம்பி பதவியும் காலி. விடுதலை சிறுத்தை கட்சிக்குள் தற்பொழுது உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தை எட்டி அந்த கட்சி சல்லி சல்லியாக உடையும் சூழல் தற்பொழுது உருவாகியுள்ளது என அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. விசிக கட்சி தமிழகத்தில் இந்த ஒரு தொகுதியில் செல்வாக்கு உள்ளது. இங்கே தனித்து போட்டியிட்டால் கூட வெற்றி பெறும் என்று தமிழகத்தில் எந்த ஒரு தொகுதியையும் அப்படி சொல்ல முடியாத அளவிற்குத்தான் விடுதலை சிறுத்தை கட்சியில் செல்வாக்கு என்பது தமிழகத்தில் உள்ளது. அப்படி திருமாவளவனுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்திருந்தால் கடந்த 2016 சட்டசபை தேர்தலில் மக்கள் நல கூட்டணி என்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கி அதில் விஜயகாந்த், 2 கம்யூனிஸ்ட், மதிமுக, விசிக என இத்தனை கட்சிகள் இணைந்தும் கூட ஒரு தொகுதியில் கூட விடுதலை சிறுத்தை கட்சியால் வெற்றி பெற முடியவில்லை. குறிப்பாக 2வது இடம் கூட விசிகவால் பிடிக்க முடியவில்லை என்பது கடந்த 2016 சட்டசபை தேர்தல் திருமாவளவனுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இந்த நிலையில் இதற்கு பின்பு கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து 2 எம்பி சீட் பெற்று 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது விசிக. அப்போது கூட வெறும் 3000 வாக்குகள் வித்தியாசத்தில்தான் போராடி வெற்றி பெற்றார் திருமாவளவன். இதற்கு காரணம் திருமாவளவன் திமுக சின்னத்தில் போட்டியிட்டு இருந்ததால் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கலாம். தனி சின்னத்தில் போட்டியிட்டதால் தான் போராடி வெற்றி பெற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்த 2021 சட்டமன்றம், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்ற விசிக தொடர்ந்து திமுக என்கிற ஆளுமை மீது சவாரி செய்து வெற்றியை ருசித்து வருகிறது. ஆனால் சினிமா நகைச்சுவை காட்சியில் வருவது போன்று சும்மா இருத்தல, உங்களை வச்சுதான் திமுக ஆட்சியில் உள்ளது, உங்க பவர் என்னன்னு உங்களுக்கே தெரியல, உங்களை துணை முதல்வராக்கி நான் காண்பிக்கிறேன் என திருமாவை உசுப்பேத்து இருக்கின்ற 2 எம்பியையும் காலி செய்யும் வேளையில் இறங்கியுள்ளார் அர்ஜுன் ரெட்டி. அதாவது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 3 தொகுதிகளை திமுகவிடம் கேட்டார் திருமாவளவன். 2 தனி தொகுதி, 1 பொது தொகுதி. 2 தனி தொகுதிகளில் வழக்கம் போல் திருமாவளவன் மற்றும் ரவிக்குமார் இருவரும் போட்டியிடுவது, ஒரு பொது தொகுதியில் ஆதவ் அர்ஜுன் போட்டியிடுவது என்கின்ற கணக்கில் 3 தொகுதிகள் கேட்டார் திருமாவளவன். ஆனால் வழக்கம் போல் 2 தொகுதிதான், அதற்கு மேல் முடியாது என மறுத்துவிட்டது திமுக. இதனால் தன்னால் போட்டியிட முடியவில்லையே என்கின்ற விரக்தியில் இருக்கும் ஆதவ் அர்ஜுன் எடப்பாடியை சந்தித்து டீலிங் பேசியதாக கூறப்படுகிறது. அதாவது 2026 அதிமுக ஆட்சி அமைத்தால் திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்து எனக்கு அமைச்சர் பதவி கொடுத்தால் 2026 சட்டசபை தேர்தலில் திருமாவை கூட்டணிக்கு அழைத்து வருகிறேன் என டீலிங் பேசி அதை திருமாவிடம் சென்று, தல நீங்க தான் தல துணை முதல்வர், உங்களுக்கு எடப்பாடியிடம் ஆஃபர் இருக்கு தல என ஆதவ் அர்ஜுனன் உசுப்பேத்திவிட உடனே மது ஒழிப்பு மாநாடு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என திருமா அதிரடி அரசியலை தொடங்கினார். மறுபக்கம் ஆதவ் அர்ஜுன் ஒவ்வொரு சேனலாக சென்று திமுக கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் பேட்டி கொடுத்து வருகிறார். ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியில் உள்ள எம்பி ரவிக்குமார் மற்றும் வன்னியரசு போன்றவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் அர்ஜுன் ஆதவ் பேச்சை கேட்டு திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறினால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கும் முக்கிய தலைவர்கள் தங்கள் நிலைப்பாட்டை தெரிவித்துள்ள நிலையில் விசிக 2ஆக உடையக்கூட வாய்ப்புள்ளது என கூறப்படுகிறது. அந்த வகையில் ஆதவ் அர்ஜுன் பேச்சை கேட்டு திருமா செயல்பட்டால் திமுக தயவில் வெற்றி பெற்ற இருக்கின்ற எம்பி பதவியையும் இழந்து திருமாவளவனை தெருவில் இழுத்து விட்டு விடுவார் ஆதவ் அர்ஜுன் என்கிறது அரசியல் வட்டாரங்கள். உங்கள் தின சேவல்.